Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அபுதாபியில் பிரதமர் மோடியை ஆரத் தழுவி வரவேற்ற அதிபர் ஷேக் முகமது. ஐக்கிய அரபு அமீரக வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. அபுதாபி சென்ற பிரதமருக்கு மிடுக்காக வரவேற்பு. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் பலமுறை கடிதம் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதை அடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு உறுதி. தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதால் தான் பயணிகளுக்கு சிரமம் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வந்தால் தீர்வு காண காத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியதை குறிப்பிட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர், முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம். இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசியிருக்கிறீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது. எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து சொல்லுகிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். எனவே இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். பேருந்தில் பயணிக்காதவர்களே பிரச்சனையை கிளப்புவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை அமைக்க இடத்தை தேர்வு செய்ததே அதிமுக ஆட்சியாளர்கள் தான் எனவும் அமைச்சர் சிவசங்கர் கருத்து. அண்ணன் செல்லூர்ராஜ் வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாபும் என்னாலும் அழைச்சிட்டு போறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம், என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது. அங்க கூடுதலாக ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னாலும் செஞ்சிருவோம். அதே போல பேருந்து வசதி இல்லைங்கிறதுல அது ஒரு மிக மிக தவறான கருத்து. அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் பேச்சை சுட்டிக்காட்டிய அமைச்சர் சிவசங்கர், கிளாம்பாக்கத்திற்கு அதிகம் வருபவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா எனவும் அவையில் வாதம். போக்குவரத்து துறை அமைச்சர் அவரிடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. தென் மாவட்ட மக்கள் இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது. அங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அங்க இருந்து டவுனுக்குள்ள வர்றதுக்கு, சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியா வரும். ஏன்னா பேருந்துகள் அதிகப்படுத்தி தரணும். இந்த படிக்காதவங்க எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலையை கட்டு வர்றாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுல கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்கும் அந்த அதிகாலையில வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அந்த பேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் முன்னால இங்க ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்டா நல்லா இருக்கும். பேரவைத் தலைவரே, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி தொகுதிகளில் 100 ஏரிகளுக்கு நீர் ஏற்றும் திட்டத்தை விரைவாக செயல்படுத்துமாறு சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. விரைவாக துரிதமாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் துரைமுருகன் பதில். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட 100 ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது. ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே நேரில் பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிவிப்பு.
மாண்புமிகு அமைச்சர். வேகமாக சூரியனமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட உரையை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆளுநருக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டுவர காங்கிரஸ் கோரிக்கை கடிதம் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தகவல். ஹிமாச்சலில் ஆற்றுக்குள் கார் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் குடும்பத்திற்கு நடிகர் அஜித் ஆறுதல். சென்னை தாம்பரத்தில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு. பஞ்சாப் எல்லையான ஷாம்புவில் விவசாயிகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட போலீசார். டெல்லியின் சிங்கு, திக்ரி உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் தயார் நிலையில் உள்ள பேரிகேட்கள் மற்றும் கான்கிரீட் தடுப்புகள். தலைநகரை நோக்கி விவசாயிகள் செல்வதை தடுக்க ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. உரிமையியல் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. திமுக அரசு கொண்டு வந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என்ற அரசாணை மூலம் நீதிபதியானது பெருமை அளிப்பதாக கருத்து. செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் அளித்த பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. சென்னையில் ஆம்னி பேருந்து பணிமனைகளை பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாக பயன்படுத்தக்கூடாது என போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தல். லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கும் ஆம்னி பேருந்துகள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஆளுநருக்கு அரசு எழுதி கொடுத்த உரையில் திட்டமிட்டு பரப்பப்படும் 10 பொய்கள் இருந்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவின் உறுப்பினரை விட மோசமாக சபாநாயகர் பேசியதாக அண்ணாமலை விமர்சனம். ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் ஒரு 10 பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம். அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கும். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிடில் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. சிறு பட்ஜெட் படங்களுக்கு திரையரங்குகளில் குறைந்த கட்டணம் வசூலிக்க வேண்டும். தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திற்கு பாரதி ராஜா தலைமையிலான தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கோரிக்கை. மின்சார கார்களின் விலையை 1,20,000 ரூபாய் வரை குறைத்துள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நெக்சன், டியாகோ உள்ளிட்ட கார்களின் விலை அதிரடியாக குறைப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.